ஸோ MERN Stackனா என்னன்றதுலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல வந்து இப்போ ஜிமெயில் இருக்குது தம்பி. ஜிமெயிலில் வந்து ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் தரேன். அங்கேருந்து டேட்டா இன்டர்நெட் மூலமாக ஜிமெயில் சர்வருக்கு போகுது. ஆமாம் சார். சரிங்களா? இன்டர்நெட் மூலம் ஜிமெயில் சர்வருக்கு போகுது. அங்கேருந்து டேட்டா பேஸ்க்கு போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ MERN Stack டெவலப்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல MERN Stack டெவலப்பர் ஆகணும்னா ஃப்ரெஷர்ஸ் நான் ஐடியில் இருக்கிறவங்க கெரியர் கேப் இருக்கா, தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க. ஆமாம். MERNக்கும் மீனுக்கும் என்ன சார்? அப்படியோ சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக வேணும், கஸ்டமைசேஷன் ரியாக்ட். ஓகே. பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு செக்யூரிட்டி உனக்கு வேணும் ஆங்குலர் அப்படின்னு ரெண்டு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த MERNக்கும் .NET இருக்குல்ல சார்? ஆமாம். ஸோ இது ரெண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணோன்னா எது சார்? இவன் வந்து புதுசாக வந்த பிரியாணி கடைங்க, அவன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி பேர் வாங்கின ஃபேமஸான பிரியாணி கடைங்க. ஓகே. ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். நான் MERNல நான் ட்ரை பண்ண போகிறேன்னா அப்போ அவங்களுக்கு ரோட் மேப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க 2019 மெக்கானிக்கலுங்க. சரிங்களா? நான் ஐடியில் ஒர்க் பண்ண ஒருத்தன் வந்து நேர்மையாக போக முடியும்னா அவனோட தன்னம்பிக்கை தான் காரணங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம இந்த MERN Stack அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த MERN Stackை பற்றி டீட்டெயிலாகவும் அண்ட் அந்த MERN Stackை நிறைய டெக்னாலஜி கூட கம்பேர் பண்ணியும் பேச போகிறோம். இதிலேருந்து MERN Stack ரிலேட்டடாகவும் சரி, அது மற்ற கம்பேரிசன் பண்ணதுலேருந்தும் சரி, எதெல்லாம் பெஸ்ட்டு, எது நம்ம போகக்கூடாதுன்னு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டிப்பாக அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. MERN Stackன்றது பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்குங்க, ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறதுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீ என்கிட்ட ஆஃப்லைனில் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம் சார். அது இப்படி டைரெக்டாக லைவாக கேட்டால் வந்து அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. உன்னோட கேள்விகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பெருமையாக வந்து என் தம்பியை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்மளோட Kaashiv Infotech ரிவ்யூஸில் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய கார்த்திக்ங்க, பி மெக்கானிக்கலுங்க, 2019 பாஸ் அவுட்டுங்க, அண்ணாமலையார் காலேஜுங்க, ஆரணியை சேர்ந்தவருங்க. நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. அவரோட ஸ்பீச் கேட்கலாங்க. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆரணி. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 2009 பாஸ் அவுட்டு. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து .NET டெவலப்பராக வந்து பேச இருக்கேன். இது எல்லாமே ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தது யாருன்னா நம்ம இங்கே சார் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ். இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க நம்மளால் முடியுமான்ட்டு. ஒன்று தாங்க, நல்லா படித்தும் வேலைக்கு போவாங்க. சரிங்களா? ஓகேவா? நம்பிக்கையோடு படித்தவன் வேலைக்கு போவோம், நேர்மையாக படித்தவன் வேலைக்கு போவோம். 2019 மெக்கானிக்கலுங்க. சரிங்களா? நான் ஐடியில் ஒர்க் பண்ண ஒருத்தன் வந்து நேர்மையாக போக முடியும்னா அவனோட தன்னம்பிக்கை தான் காரணங்க. சரிங்களா? ஓகேவா? நம்பிக்கையோடு போகிற எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க. பணம் கொடுக்காம நேர்மையாக போக பாருங்கள். பணம் கொடுக்காம நேர்மையாக போக முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு என் தம்பி தான் எடுத்துக்காட்டுங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்து வெப் டிசைனர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போன 100கணக்கான மாணவர்கள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. இவங்க எல்லாமே நேர்மையாக போக முடியும் போது ஏங்க நம்மளால் முடியாது? எல்லாராலையும் முடியுங்க. சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் தெளிவாக புரியாதவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ MERN Stackனா என்னன்றதுலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல வந்து இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேங்க. MERN Stackனா என்னன்றது வந்து நம்ம சேனல்லே இருக்குங்க. அந்த வீடியோவை நம்ம காமிச்சிட்டு இருக்குங்க. அந்த வாட் இஸ் MERN Stack அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, இருந்தாலும் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஆமாம், அங்கே போய் பார்த்துக்கணும் நான் சொல்ல முடியாது இல்லையா? இங்கே கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். சரி, MERN Stackனா என்னென்னா, அதாவது ஸ்டாக்னா என்னென்னா, ஒரு வெப்சைட்டை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான டெக்னாலஜி எல்லாமே அடுக்கடுக்காக இது எல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு வெப்சைட் நீ தயாரிச்சிடலாம் அப்படின்றதான் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஓகே. MERN அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது வந்து இந்த வேலிடேஷன் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதே வந்து டேட்டாவை கனெக்ட் பண்ண முடியுமா, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஜிமெயில் இருக்குது தம்பி. ஜிமெயிலில் வந்து ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் தரேன். அங்கேருந்து டேட்டா இன்டர்நெட் மூலமாக ஜிமெயில் சர்வருக்கு போகுது. ஆமாம் சார். சரிங்களா? இன்டர்நெட் மூலம் ஜிமெயில் சர்வருக்கு போகுது, அங்கேருந்து டேட்டா பேஸ்க்கு போகுது. இந்த ஜிமெயில் சர்வர் தான் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியும் தவிர ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட் டேரெக்டாக வந்து ஜிமெயில் சர்வரை விட்டுட்டு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அந்த திறமை கிடையாது. இது கிளைண்ட் சைட் கோடிங்க. ஓகே. சர்வரில் போய் அது வேலை செய்யாது. இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ உலகத்திலே வந்து ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் வந்து இந்த ஸ்டாக்குங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டு Node.js, அதுக்கப்புறமா Express.js, இங்கே React.js இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சாங்க. ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, கூகுள்லாம் என்ன பண்ணான்னா வந்து ஏப்பா என்கிட்ட வர டேட்டா ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை, ஏதோ அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஏன்னா நீ வந்து இப்போ உங்களுடைய யூனிவர்சிட்டிலாம் பண்ணி உங்களுடைய நேமு நம்பர் அடிப்பீங்க. ஃபேஸ்புக்கில் அப்படி இருக்காது. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன்,
என்ன வேணும் அப்லோட் பண்ணலாம் இல்லைங்களா? Profile, அப்போ description டேட்டா நம்ம சொல்கிறோம் ஒரு டேட்டா கிடையாது, பல விதமான டேட்டா இருக்கும்போது அன்ஸ்ட்ரக்சர்ட். அந்த அன்ஸ்ட்ரக்சர்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு டேட்டா பேஸ் அதான் MongoDB. ஓகே, இப்போ MERN Stackனா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். எம்ன்றது MongoDBங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மேப்புங்க, லொக்கேஷன்ஸ் எல்லாமே லோட் பண்ணக்கூடிய லைக் MongoDB, MERN. சரிங்களா? இந்த MongoDBலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற Node.js and Express.jsங்க. E ஃபார் Express.jsங்க அண்டு N ஃபார் Node.jsங்க. இங்கே React.jsங்க. M Express.js E, React R அண்ட் Node.js N, இதுதான் MERN Stackன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு ஒரு வெப்சைட்டை தயாரிக்கலாம். அதாவது வெப்பேஜ் ரியாக்ட் மூலமாக தயாரிச்சுட்டு இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து Express.js மூலமாக அந்த ரெக்வஸ்ட் அப்படி வாங்கி அங்கே அனுப்பக்கூடிய திறமை இந்த Express.js இருக்குது. இது எக்ஸிக்யூட் பண்ண என்விரான்மெண்ட் வேணும் இல்லைங்களா, அது Node.js உருவாக்கி கொடுத்துருங்க. சர்வராக வெப் சர்வரமாக வேலை செய்யுங்க. அண்ட் MongoDB டேட்டா எடுத்து கொடுக்கும். இதுதான் இந்த MERN Stackன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். சார் அப்போது இந்த இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டில் ஒரு MERN Stack டெவலப்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல MERN Stack டெவலப்பர் ஆகணும்னா ஃப்ரெஷர்ஸ், நான் ஐடியில் இருக்கிறவங்க, கெரியர் கேப் இருக்கா, தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க. ஓகே, MERN Stackல ஓப்பனிங் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நௌக்கரியோட பேஜுங்க. ஏன்னா நான் வாயில் சொல்கிறத விட நௌக்கரியில் காமிச்சலாம் என்ன போயிருக்கு. MERN Stackோட ஓப்பனிங்கை பாருங்கள். நான் ஃப்ரெஷர்னு போட்டிருக்கேன், தேடுறேன். ஒரு பேஜ் தேடி முடிச்சாச்சுங்க, இல்லை. இப்போ 2வது பேஜில் தேடுறேங்க, இல்லைங்க. ஓகேவா? நீங்கள் எத்தனை பேஜ் வேணால் தேடிக்கிங்க. ஓகேவா? MERN Stackக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு MERN Stack ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷர்ஸோ லைக் கெரியர் கேப்போ இல்லை நான் ஐடியில் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. யார் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஆனால் நான் வந்து ஒரு 4 வருஷம் PHP ஒர்க் பண்ணேன். நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஜாவாலேயோ .NETலேயோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபுல் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு MERN Stack டெவலப்பர் ஆகும்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்காங்க, ஓப்பனிங் இருக்குது. இந்த ஃப்ரெஷரு 1+2+லாம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குங்க. சரிங்களா? அதோட பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து MERN Stack அந்த மாதிரி டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் பண்ணுறாங்க. இப்போ வந்து புது ப்ராஜெக்ட்டே வரல. ஐடியில் எங்கே புது ப்ராஜெக்ட் வருது? பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஜாவா .NETல தான் இருக்குங்க. அப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜி ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் .NET, MERN Stack கிடையாது. ஓகே, அதனால் தயவு செஞ்சு MERN Stack படிக்காதீங்க. ஓகே, நான் வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க படிக்கணும்னு சொல்ல வரீங்களோன்னு நினச்சேன். அவங்க படிச்சிடக்கூடாது. அவங்க தம்பி இப்போ நாலேஜுக்காக யார் வேணால் படிக்கலாம் தம்பி, அது தப்பு கிடையாதுங்க. ஓகே, இங்கே பிரச்சனையே வந்து எனக்கு வேலைக்காக நீ படிக்கிறதா தான் படிக்காது. ஆக போறேன். ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்க. ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமா கிடையாது. ஆல்ரெடி இருக்கேன், ஸ்விட்ச் பண்ணிக்க போறேன். நான் நௌக்கரி ப்ரொஃபைல காமிச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன பேசுறது? ஒண்ணும் இல்ல சார். சரிங்களா? ஓகேவா? இப்போ ஓப்பனிங் இல்லங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நீ வந்து MERN Stack படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம், தப்பு கிடையாது. இப்போ கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே சார். ஆமா. சரி சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ் அந்த பக்கம் விட்டுடலாம். ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், ஃபுல் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் MERNல நான் ட்ரை பண்ண போகிறேன்னா அப்போ அவங்களுக்கு நான் ரோட் மேப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபுல் ஸ்டாக்ன்றதோட நான் ஜென்ரலாகவே ரோட் மேப் சொல்லிடுறேன். MERN Stackக்குன்னு வேண்டாம், அதாவது ஃப்ரெஷருக்குன்னு நான் சொல்ல ஜென்ரலாகவே. சரி, நீங்கள் யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஃப்ரண்ட்னு சொல்லக்கூடிய HTML, CSS, JavaScriptங்க, React.js. ஓகே, இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸுங்க. இதை நம்ம படிச்சுக்கணும். ஓகே, இது மூலமாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிற gmail.com கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டாக் வச்சு சொல்கிறேன். Amazon இருக்குங்க. Amazonல நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஐட்டம் வேணும் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ரியாக்டில் ஃப்ரண்ட்டில் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சரிங்களா? நீங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸ் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். இந்த பேஸ்கெட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்கெட்டுங்க. அப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கே கொடுக்குறதும் அங்கே கலெக்ட் பண்ணி இங்கே கொடுக்குற எல்லா வேலையும் பண்ணுறோம் தான் இந்த Express.js அண்ட் Node.jsங்க. அண்ட் டேட்டா எல்லாமே MongoDBயில் கொண்டு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். புரியுங்களா? ஓகேவா? இதுதான் படிக்க வேண்டிய டெக்னாலஜிங்க. ஸோ HTML, CSS, JavaScriptங்க, Reactங்க. இந்த பக்கம் வந்து Node.js அண்டு Express.js, கடைசியாக MongoDB. இதை படித்து முடிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு MERN Stack டெவலப்பராக மாற முடியும். அண்ட் இந்த கோடெலாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய GitHub லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே சார். சரி சார், அப்போது இந்த ரோட் மேப் ஃபாலோ பண்ணி அவங்க படிச்சுட்டாங்க, ஒரு ஜாப் போகிறாங்கன்னா என்ன மாதிரியான சேலரிஸ் இருக்கும் சார்? சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷர் ஓகே எடுக்கவே இல்லைங்க, விட்டுருங்க. ஃப்ரெஷர் 0 சேலரி போட்டுடலாம். அதே வந்து ஒரு 3 years and 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து MERN Stackலாம் நல்ல சேலரி தாங்க. ஒரு 6 lakhs to ஒரு 8 lakhs வரைக்கும், ஒரு 50,000 வரைக்கும் வரலாங்க. கம்பேரிட்டிவ் மற்ற டெக்னாலஜி கம்பேர் இது கொஞ்சம் கம்மி தான். ஜாவா கம்பேர் இது கம்மி தாங்க. பட் ஸ்டில் ஓகேவான சேலரி தாங்க. அதே வந்து ஒரு 6 years 7 years 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். above 5 years இருக்கீங்கன்னா வந்து ஒரு 10 lakh to ஒரு 20 lakhs வரைக்கும் சேலரி எதிர்பார்க்கலாங்க. ஓகே, ஆமாங்க.
சார் அப்போது ஃபீல்டில் வந்து MERN Stack அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். MEVN சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து MEVN அப்படின்னா வந்து Vue.js உடைய ஒரு கான்செப்ட்டுங்க. இப்போ வந்து ரியாக்டை விட Vue.js ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, அதான் உண்மை. ஓகே. ஸோ MERN அப்படின்னு பார்த்தீங்கன்னா MongoDB, Express.jsங்க அண்ட் React.jsங்க, Node.jsங்க. ஓகே. இந்த ஆறை மட்டும் இந்த React.js மட்டும் எடுத்துகிட்டு Vue.js ஒன்று சொருகுனா இது MERN MEVN வந்துடுங்க. ஓகேவா? சரி, இப்போ React.jsக்கும் லைக் Vue.jsக்கும் என்ன ஒரு மேஜர் வித்தியாசம் நீங்கள் இன்டர்னல் தேர்னாலும் கிடைக்காதுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, React.jsஐ விட இந்த Vue.jsல வந்து SEO வந்து சூப்பராக பண்ண முடியும். அதாவது Vue.jsல பண்ணுற வெப்சைட் வந்து ரொம்ப வேகமாக கூகுளில் ஃபஸ்ட் வந்துடும். ஓகே. சிம்பிளஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குங்க. ரியாக்டே சிம்பிளுங்க, அதை விட சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்குங்க, ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குங்க, SEO ஆப்டிமைஸ்டு ஃப்ரேம் ஒர்க்குன்ற தொட்டு எல்லா பெரிய கம்பெனிஸும் Vue.jsக்கு போயிட்டு இருக்காங்க. இதான் நிதர்சனமான உண்மைங்க. ஓகே. யா. சரி சார், அப்போது மீனுன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல சார், MERNக்கும் மீனுக்கும் என்ன சார்? அப்படியோ இந்த MERN Stackன்னு சொல்கிற MongoDB, Express.js, React அண்ட் Node.jsல இந்த React.js தூக்கிட்டு அதுக்கு பதிலாக AngularJS அப்படின்ற ஆங்குலரை கொண்டு வந்தால் அது வந்து MERN Stack-ஆக மாறிடும். ஓகேங்களா? இந்த React.js வந்து ஃபேஸ்புக் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜிங்க. ஓகேவா? ஸோ இவன் வந்து விர்ச்சுவல் டாம், இவங்க ரெண்டு பேருமே விர்ச்சுவல் டாம் மாடல்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த மொத்த வெப்சைட்டும் போயிட்டு வெப்சைட் வருங்க அந்த காலத்தில். இதை தாண்டினது தான் அஜாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்த கான்செப்டை பயன்படுத்தி ஏப்பா இந்த பேஜில் இந்த இடம் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகுமா, ஃபுல் பேஜை ரெஃப்ரெஷ் ஆகாமல் பார்ட் ஆஃப் தி பேஜ் மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் திங்க் பண்ணாங்க. அப்போ தான் React.js வந்துச்சுங்க, விர்ச்சுவல் டாம் மாடல் அப்படின்னு வந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதா அப்படியே இருக்கும், மேலே இருக்கிறதா அப்படியே இருக்கும், இந்த நடுவில் கண்டென்ட் ஃபீடு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க, இதுக்காக தான் ஃபேஸ்புக்கில் React.js கண்டுபிடிச்சோம். நம்மளால் கூகுள் என்ன பண்ணால் AngularJS ஒன்று உருவாக்கலாம். புரியுங்களா? ஓகேவா? இங்கே பாருப்பா, சின்ன அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக வேணும், கஸ்டமைசேஷனாக React. ஓகே. பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு செக்யூரிட்டி உனக்கு வேணும் Angular அப்படின்னு ரெண்டு கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து லைக் Angular இஸ் அவுடேட்டட் மாதிரி தான் இருக்குங்க. ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மிங்க. அதனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாதுங்க. MERN-ஏ கம்மின்றேன், MERN-ஐ விட மீன் கம்மி தான், இதுதான் உண்மை. கம்மியில் இல்லைங்க, அதுக்கு அந்த ஃபீல்டே கிடையாதுங்க. நல்லா தூக்கி வச்சுங்க. ஓகே சார், அடுத்தது இல்லை இப்போ. ஓகே சார். இப்போது MERN இதெல்லாம் சொன்னோம். அப்போ அந்த MERN-க்கும் .NET இருக்குல்ல சார்? ஆமாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணோன்னா எது சார் பெட்டர்? சரி, ஆக்சுவலாக வந்து JavaScript தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அப்போது MERN தான் பெஸ்ட்டுங்க. ஓகே. ஃபாஸ்ட்டுக்கு MERN தான் பெஸ்ட்டுங்க. சரி, கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இவன் வந்து புதுசாக வந்த பிரியாணி கடைங்க, அவன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி பேர் வாங்கின ஃபேமஸான பிரியாணி கடைங்க. ஓகே. புரியுங்களா? ஓகேவா? அப்போ நம்ம எங்கே போவோம்? ஆமாம், .NET எங்கே போவோம்? நம்ம ஃபேமஸான கடை இவ்வளோ தாங்க. பிஸ்னஸ் எங்கே இருக்கும்? அவங்ககிட்ட தான். அப்போனா ஓப்பனிங்ஸ் இவன் தாங்க அதிகமாக இருக்குங்க இவனை கம்பேர் பண்ணும்போது. இதுதான் உண்மைங்க. ஓகே. அடுத்து நீ ஜாவா கேட்டாலும் தான் சொல்ல போகிறேன் சார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்னோட क्वेश्चन அதுதான். சரி, .NET வச்சு தயாரிக்கிற வெப்சைட் வந்து அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து MVC.NET Core அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்குங்க. சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. இது மூலமாக .NET வந்து சூப்பராக போயிட்டுருங்க. இவன் ASP.NET சொல்லுவாங்க, .NET Coreங்க. இவன் வந்து MERN Stackன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனுங்க, அழகான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து .NET ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபாஸ்டஸ்ட்னா MERN ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் .NET தான் ஓப்பனிங் அதிகம். ஓகே. ஆமாம், அதான் உண்மைங்க. சரிங்களா? ஓகே. இது மைக்ரோசாஃப்டோட டெக்னாலஜி. ஓகே சார். சார், இப்போது நீங்கள் நடுவில் ஜாவாக்கும் அதே தான் சொல்ல போகிறேன்னீங்க. பட் இருந்தாலும் நான் கேட்டுறேன், ஏன்னா ஜாவாவை கம்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. MERN-க்கும் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? சரி, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கோர் ஜாவா இருந்துச்சுங்க. அப்ளிகேஷனாக தயாரித்து போய் ஜாவா ஸ்விங்னு சொன்னாங்க. அதே வெப்சைட்டில் தயாரித்தாங்க JSPங்க. ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணக்கூடிய இப்போ இருக்கிற ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஹைபர்னேட்டுங்க. ஓகே. ஸோ இதை வச்சு தயாரிக்கிற டெவலப்பரை தான் வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? நான் சொன்ன மாதிரி வந்து லைக் ஒரு செக்யூரிட்டி எனக்கு வேணும், ஓகே, பெரிய பெரிய என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் தயாரிக்கணும், ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வேணும், அது வந்து லைக் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்னா வந்து தலைவர் தான் சூப்பரான. ஏன்னா JavaScript வந்து வீக்லி டைப்டுங்க, இது ஸ்ட்ராங்லி டைப்டு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஓகேவா? இது டேட்டா இப்படி இருந்தால் தான், அதனால் இது செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். அதனால் ஃபுல் ஸ்டாக் ஜாவா தான் சூப்பருங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது 24 வருஷமாக இருக்கிற ஜாவாவை இன்றைக்கி வந்து MERN Stack வந்து தொடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. MERN Stack வரும், அதுக்காக நான் அழியலன்னு சொல்லுங்கள், வரும். மேபி கொஞ்ச நாள் ஆகலாம், கொஞ்சம் வருஷம் ஆகலாங்க. சரிங்களா? ஓகேவா? நம்ம வி ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். பட் ஆனால் ஃபுல் ஸ்டாக் ஜாவா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போனால் ஃபுல் ஸ்டாக் ஜாவா பெஸ்ட்டுங்க. இப்போவே நமக்கு வேணும்னா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாங்க. ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னா MERN Stack நல்லா வரும். ஓகே, வரும், கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காதுங்க. ஆனால் இப்போ கிடையாதுங்க. இன்னைக்கு பிரியாணி வேணும், இன்னைக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்கணும் இல்லைங்களா? 3 வருஷம் கழிச்சு சாப்பிட போகிறதுக்கு இப்போ சேவ் பண்ண முடியாது.
சரி சார். அப்போது இந்த ஃபீல்டில் ஃப்ளட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல சார், MERNக்கும் ஃப்ளட்டருக்கும் என்ன சார்? MERN Stackன்றது வந்து உங்களுக்கு வெப்சைட் தயாரிக்கிற டெக்னாலஜிங்க. அதுவே வந்து ஃப்ளட்டர்ன்றது மொபைல் ஆப் தயாரிக்கிற டெக்னாலஜிங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் தயாரிக்கணும் அப்படின்னா வந்து ஃப்ளட்டர் ஃப்ரேம், அது கூகுளுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க் தாங்க. இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ், iOS மொபைல்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொபைல் ஆப் தயாரிக்கிறதா இருந்தால் விண்டோஸுக்கு தனியாக, iOSக்கு தனியாக தனித்தனியாக வந்து நம்ம ஆமாம் கோட் நம்ம தனித்தனியாக எழுதுவோம். இப்போ அப்போலாம் கிடையாதுங்க. ஹைப்ரிட் ஃப்ரேம் ஒர்க்னு வந்துச்சுங்க. ஸோ ஹைப்ரிட் ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு கோடு எழுது எந்த ஓஎஸ்ல வேணால் ரன் ஆகும். ஸோ உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலையும் வேலை செய்யும், iOSலையும் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஃப்ளட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது இந்த வெப்சைட்ஸில் வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணிட்டோம்னா லேப்டாப்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், மொபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே சார். இதுலேயுமே வந்து ரெஸ்பான்சிவ் தான். ஓகே. இந்த நீங்கள் ஃப்ளட்டரில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் குட்டி மொபைலில் பார்க்குறதுக்கும் பெரிய மொபைல் எல்லாத்துக்கும் அதுவே மாற்றிக்கும். ஓகே. டிசைன்லாம் அழகாக மாற்றிக்கும். சூப்பரான ஃப்ரேம் ஒர்க். ஓகே சார். MERN ரிலேட்டடாக ஜாப்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து MERNஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க, இப்போதைக்கு நௌக்கரியில் இல்லைங்க. உங்களுக்கு வேணால் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் .NET இல்லை ஃபுல் ஸ்டாக் ஜாவா இல்லை ஃபுல் ஸ்டாக் பைத்தான் கூட படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு ஃபேமஸான டெக்னாலஜியோடைய லைக் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு MERN Stack டெவலப்பருக்கு படிக்கலாம். ஓகே. சரி. ஆனால் அதுலேயே சூப்பராக இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு சரி ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு போங்க, அங்கேருந்து அப்படியே நம்ம ஏஐக்குள்ளே போயிடலாம். நல்லா இருக்கிறத விட்டுட்டு நம்ம எக்ஸாக்ட்லி. நான் அந்த மாதிரி தான் யோசிப்பேங்க. ஓகே. ஓகே. அப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. நிதர்சனமான உண்மைங்க. சரிங்களா? ஓகே. ஓகே சார். சார் நான் கேட்ட கொஷனுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. எல்லாமே அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ MERN எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன் இருந்தவங்களுக்கும் புது ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அண்ட் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னொரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியை பற்றி எடுத்து பேச கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து MERN வந்து எனக்கு ஒன்றும் லைக் அகைன்ஸ்டான டெக்னாலஜிலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. ஓகேவா? எனக்கு ஜாவா ரொம்ப பிடிக்கும், MERN பிடிக்காது, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை வந்து ஏன் நம்மளுடைய ஆடியன்ஸை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் என்னுடைய தாட்ஸுங்க. அதை தான் நான் பண்ணியிருக்கேங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் நம்புகிறேங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணும்போது நாங்களுமே அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு இன்னும் பெட்டரான ஒரு சிஸ்டமை தர ட்ரை பண்ணுறோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கைட் பண்ண தயாராக இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் கைடன்ஸ் வேணும், படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காஷிவ் இன்ஃபோடெக் ரிவ்யூஸ் பார்க்கலாம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.